வீட்டில் அம்மா சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் உடைச்சி தாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இன்றைக்கி இந்த தேங்காய் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேங்க. இது கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அந்த முடியெல்லாம் இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டு அதை உடைக்க போகிறோம். அந்த கண்ணு பகுதிக்கு மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் சுற்றி வெட்டி விட போகிறோம். அப்படின்னா தான் தேங்காய் சீலை கரெக்டாக எடுக்க முடியும். இந்த மாதிரி பார்த்து வெட்டி விட்டுட்டு அப்படியே உளியை வச்சே நம்பி விட்டுட்டு தண்ணியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கடுத்து அப்படியே மெதுவாக தேங்காய் சீலைனா எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெட்டினதுக்கே தேங்காய் சீலை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமைப்பு வராதுங்க. சரின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக தேய்ச்சி விட போகிறோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வலுவலுன்னு எடுத்து விட போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வலுவலுன்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கடுத்து எல்லாமே ஓட்டை தான் போட போகிறோம். ஓட்டை போடுறது மேலே சைடு இந்த மாதிரி அது ஒரு இதே இல்லை. உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அந்த மாதிரி ஓட்டை போட்டால் போகிறோம். இது சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை அந்த மாதிரி மாறி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இப்போ எதுவும் தெரியாது. இதுக்கு அடுத்து லைட்டு செட் பண்ணுறப்ப தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஓட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது பெருசு அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சுங்க. அதுக்கு இந்த மாதிரி சின்ன லைட்டு தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வைக்காமல இது உள்ளே போதில்ல ஆல்ரெடி தேங்காய் வெட்டியிருப்போம்ல அதை மட்டும் கொஞ்சம் நடுவில் ஓட்டை இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி சுற்றி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து மேலே லைட்டை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் லைட்டை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த லைட்டுன்னு இந்த 9 வோல்ட்டில் இந்த டிஸ்கோ லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு எதுனாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம செஞ்சிட்டோம். இதை வீட்டில் செட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ லைட்டை போட்டுறப்ப எப்படி இருக்கா ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. ரூம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ஸ்டார்ஸாக இருக்கிற மாதிரி மேலேனா அவ்வளோ அழகாக இருக்குங்க. டிஸ்கோ லைட்டு மாட்டினால அங்கங்கே மின்னிக்கிட்டு இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. இதில் இன்னும் பவர் கூண்ண லைட்னா உள்ளக்க மாட்டினீங்க அப்படின்னா நல்லா வீடு ஃபுல்லாக வெளிச்சமும் நல்லாயிருக்கும். இதை ஒரு லேம்ப் மாதிரி நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வேஸ்ட்டாக தேங்காவோட வச்சு இந்த மாதிரி அழகாக செஞ்சிடலாம். இந்த லேம்பை அப்படியே வீட்டு மூலையில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக வெளிச்சம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.